இன்னைக்கு நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்குற அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணுற ஒரு ரெசிபி. ஸோ அதனால் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கோபி 65 இந்த காலிஃப்ளவர் 65 பிடிக்கும் அப்படின்னா இது அதில் ஒரு வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இதில் அதே மாதிரி ரெசிபியை கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸை மாற்றி கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் ஸ்நாக்ஸ், குயிக்காக பண்ணிடலாம், எல்லாருக்கும் பிடிச்சது. இன்றைக்கி இதையும் வழங்கும் காலிஃப்ளவர் மல்லி பொரிச்சது. ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் 65 எப்படி வந்துடுது அப்படின்னு தெரியணும்னா, இந்த கோபி 65 இந்த காலிஃப்ளவர் 65 இது வந்து இந்த சிக்கன் 65லேருந்து ஒரு கன்வர்ஷன் ஆகி வந்தது தான். 1965 சென்னையில் புகாரிஸ் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு பண்ணது தான் இந்த சிக்கன் 65. அதை காலிஃப்ளவராக மாற்றிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த உணவு இதை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதை இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக குக்கிங் போயிடலாம். இந்த காலிஃப்ளவர் மல்லி பொரிச்சது வந்து நம்ம 2 ப்ராசஸாக பிரிச்சிடறோம். ஃபஸ்ட்டு அதை பிளான்ச் பண்ணுறோம். ஒரு ஹாட் வாட்டரில், பாயிலிங் வாட்டரில் இந்த காலிஃப்ளவரை குக் பண்ணுறோம், கொஞ்சமாக சால்ட் போட்டு. முக்கியமாக இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த பிளான்ச் பண்ணாமல் அந்த 65 ப்ராசஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும், கொஞ்சம் வத்திரும். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு டிப்ஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் என்ன ஆட் பண்ணி நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க டைரெக்டாக நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் சால்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருக்கேன். ஏன்னா சில சமயம் அதில் இருக்கிற சில பூச்சிகளோ அது மாதிரி வெளியில் வந்துடும். ஸோ நல்லா க்ளீனாக இருக்கும். இதை இப்போ இந்த தண்ணி கொதித்து வரப்போ அந்த டைமில் கொஞ்சம் போட போகிறோம். இதுக்கு தேவையாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே இதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா குக் ஆகி கொஞ்சம் இந்த பிளான்ச் ஆனோடனே வடிகட்டி எடுத்து வச்சிடறோம். அதிலிருந்து தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். அது என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 1 நிமிஷம், ரொம்ப ஃபுல்லாக சாஃப்டாகிட வேணாம். ஜஸ்ட் இதை நம்ம அந்த பிளான்ச்சிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். பட் யூஸ்வலாக நம்ம பிளான்ச்சிங் பண்ணுறப்போ ஒரு க்ரீன் வெஜிடபிளாக இருந்தால் இல்லை ஒரு கேரட் மாதிரி கலர் வெஜிடபிள் இருந்தால் நம்ம கோல்டு வாட்டரை ரன் பண்ணுவோம் அந்த கலர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸில் அது தேவையில்லை. ஸோ இப்போ நல்லா இன்னொரு வாட்டி ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மற்ற எப்படி அந்த அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் நல்லா காலிஃப்ளவர் கொதிச்சிருச்சு, நல்ல ஒரு வாசனை. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்குவோம். இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இதை பொரிக்க போகிறோம். நல்லா செழிப்பாக ஊற்றுங்க. ஸோ எப்பொழுதுமே வந்து யூஸ்வலாக நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அதாவது வந்து நம்ம நார்மலாக ஆயிலில் வந்து பொரிச்சு எடுக்கிற ஒரு டிஷ்ஷுக்கும் இது மாதிரி நேச்சுரலான ஆயில், அதாவது கடலை எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி பொரிக்கிறப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் இப்போ சூடு ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்துக்கங்க. இதில் இப்போ என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இப்பயே தெரியும் உங்களுக்கு நம்ம நார்மலாக பண்ணுற 65ஓட இது ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்போ இதில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நல்ல ஒரு 1 ஸ்பூன் காரப்பொடி. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக் பாக்ஸ் பண்ணணுன்னா காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஜஸ்ட் ஒரு வாட்டி
நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை நிறைய போடலாம். கொஞ்சமாக கார்னிஷ்க்கு நான் தனியாக வச்சுருக்கேன். நிறைய கொத்தமல்லி இதில் போடணும். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த கொத்தமல்லி வந்து நம்ம இதோட சேர்ந்து பொரிஞ்சு வரப்போ அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது தண்ணி கொஞ்சம் தொளிச்சு அதிகமாக இல்லாத அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றுவோம். உங்களுக்கு கலர் வேணும்னா போட்டுக்கலாம். பட் இன்றைக்கி நான் கலர் போடல. ஒரு ஆப்ஷன் தான் அது. தேவையான போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. ஒரு மீடியம் அந்த ஹாட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். உதுத்து போடுங்க, ஒன்றா போட வேணாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்ல ஃப்ரை ஆகி நல்ல ஒரு மேலே கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரை ஆகி ஒரு நல்ல ஒரு கலர். நம்ம இன்றைக்கி கலர் ஆட் பண்ணல, பட் இருந்தாலும் நல்ல அந்த எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு முறுமுறுப்பு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு உள்ளே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக ஸ்நாக் பாக்ஸில் போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இல்லைன்னா லஞ்சுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து தாலி மீல்ஸோ அந்த மாதிரி லஞ்சுக்கு கூட இதை நீங்கள் ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வறுவலாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கொத்தமல்லி அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற மற்ற மசாலாஸ் இது வந்து சர்வ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா சாட் மசாலாவை லைட்டாக பொடிச்சா தூவி வித்தியாசமாக அது ஒரு டேஸ்ட்டில் கூட கொடுக்கலாம். அது கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து இங்கே மசாலா பொடி மாதிரி போட்டிருக்கோம், சவுத் இண்டியன் மாதிரி. அதில் அந்த சாட் மசாலா போகிறப்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே ஒரு இன்னோவேஷனாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பெட்டராக பண்ணுறது தான் அபவுட் குக்கிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருந்தால் கூட அதை எப்படி வித்தியாசமாக பண்ணலாம், அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.